அப்போ புரியல. இப்போ புரியுது. அந்தந்த இடத்துல நம்ம போய் நின்னா தான் அதோட வலி, வேதனை என்னன்றதே புரியும். ஸோ, அத வந்து இன்னைக்கு நிகழ்த்தினது என் தலைவி திருப்தி தான். என்னதான் என் கூட ரொம்ப லவ்வா, பாண்டடா இருந்தாலும் அவங்க அப்பா வந்து என்ன ஒரு செகண்ட்ல கழட்டி விட்டுட்டா. நான் கடைக்கோ இல்ல எங்கேயாவது போனா பிரதீப் கூட தக்ஷன் இருப்பான். பட் நான் வந்தவுடனே பிரதீப்க்கு பாய் சொல்லிட்டு வந்துருவான். அப்போ எனக்கு அந்த பெயின் புரியல. இப்போ திருப்தி பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம்ன்றதே புரியுது. அதுவும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ட்ரீட் பண்ற எதுக்கு எடுத்தாலும் நோ நோன்றது தான். பட் குழந்தைன்னாலும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு பக்கம். ஃபேமிலி அரைவ் ஆயாச்சு. டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி, மசால் தோசை, பிளெயின் தோசை, கீ ரோஸ்ட் அப்படின்னு 4 விதமா இருந்தது. எல்லாமே ஒரே மாவா இருந்தும் பண்றது வேற விதமான டிஷ் தான். நம்மளுக்குலாம் அடிபட்டா தானே புத்தி வரும். ஸோ, அந்த மாதிரி தான் திருப்திக்கும் நான் டிலே பண்ணக்கூடாது, ஊட்டி ஊட்டி பழக்கக்கூடாதுன்னு அவளுக்கு அப்பப்போ அவளாவே சாப்பிட்டு பழக்கிட்டு இருக்கேன். தக்ஷன் குட்டி இருந்த கிரேவிங்கில் நேத்திக்கு பூரி மசாலில் பேலன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அது பண்ணி கொடுன்னு கேட்டா. ஸோ, அவனுக்காக மசால் தோசை ப்ளஸ் சீஸ் மசால் தோசையும் பண்ணியாச்சு. அவனுக்கு சட்னி சுத்தமாக பிடிக்காது. பட் நம்ம ஆள் போன 5 நாள் ட்ரிப்பில் காஞ்சில் எதுவாக இருந்தாலும் கூடன்னு சொல்லி கம்முன்னு சாப்பிட்டா. சம்டைம்ஸ் இந்த ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்காம இருந்தால் தான் நம்மளோட மதிப்பு தெரியும் போல். என்னடா அண்ணாக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணி தரேன்னு நினச்சி திருத்தி இட்லி வேண்டாம் தோசையே சாப்பிட்டுட்டா.